நாங்க ஒண்ணும் வாயை விட்டு புழைக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி கல்யாணம் சொல்ல கிடையாது. நாங்க வாயை விட்டு புழைக்க வீடு கொடுப்போம், காரு கொடுப்போம், பைக் கொடுப்போம், அதெல்லாம் இருக்கட்டும். உங்க மனைவி வீட்டுக்குள்ள இடம் கேட்கறாங்க, அதை கொடுங்க, அப்புறம் மற்றதை கொடுக்கலாம். ஒரு காமெடி பீஸ். அப்போ ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கணும். ஒரு தலைவன் என்பவன் உயர்ந்த யார் தலைவங்க? முதல்ல திமுக கொண்டு மனசாட்சியோட கேட்போம், யார் தலைவன்? ஏன் தலைவன் பேர் இருந்துச்சு? எவன் துணிந்து தலையை கொடுக்க வருகிறானோ அவனே தலைவன். அதனாலதான் தலைவன். நீ போய் செய் என்று சொல்பவன் முதலாளி, வா நாம் இணைந்து போராடுவோம் என்று அழைப்பவனே தலைவன். அப்படி தமிழ்நாட்டினுடைய எல்லா கணத்திலையும் எங்க அண்ணன் ஒன்னும் சினிமால இருந்து நேரடி அரசியலுக்கு வரல. சினிமாக்காரன் எதுக்குறீங்க, சினிமாக்காரன் எதுக்குறீங்க? சீமானும் சினிமானு வந்தாரு. சீமானும் மாயாண்டி குடும்பத்தார் நடிச்சார்ல, சீமானும் தம்பி இயக்குனார்ல. எங்க அண்ணன் திரையிலிருந்து வந்தாரா இல்லை சிறையிலிருந்து வந்தாரா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் தேசிய பாதுகாப்பு சட்டம். இப்படி தொடர்ச்சியா கருணாநிதி அரசு பிடிச்சு உள்ள போட்டுச்சு. அப்பதான் என்னை போன்ற இளைஞர்கள் பார்த்த, யாரு சீமான் கைது, இயக்குனர் சீமான் கைது, யாரு எதுக்கு பிடிச்சு போடுறாங்க? அப்பதான் ராமேஸ்வரம் பேச்சை கேட்கிறோம். 20 நிமிட பேச்சு. வாழ்நாள்ல நாங்கள் கலாநிதிமாருக்கு நன்றி கண்பட்டுக்கோம். சன் டிவி தான் நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையில பண்ண ஒரே ஒரு உருப்படியான காரியம் அது மட்டும்தான். 20 நிமிடம் நேரலை. அண்ணன் சீமான போலவே தமிழ்நாடு முழுமைக்கு இருந்த இளைஞர்கள் எழுச்சி கொண்ட, தமிழ் பட்டு கொண்ட, மொழி பட்டு கொண்ட, ஈழத்தின் மீது பட்டு கொண்ட அத்தனை பேரையும் ஒன்று திரட்டியது அந்த 20 நிமிட பேச்சு. அப்படி இன எழுச்சி கொண்டு நாம் தமிழ்ச்சி உருவானது. சினிமாக்காரரு, இயக்குனரு. இப்ப நானும் திருநெல்வேலியில சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வந்தனா, தம்பி படத்துக்கு போஸ்டர் ஒட்டி லெப்ட் பாண்டி மாதிரி வந்தனா, இல்ல வாழ்த்துக்கள் படத்துக்கு வண்ண பூச்சி வந்தனா, இல்ல மாயாண்டி குடும்பத்தாருக்கு கட் அவுட் வச்சு வந்தனா, இல்லை சீமானும் தமிழன், நானும் தமிழன், நாம் எல்லாரும் தமிழர், நாம் தமிழர் என்ற முழக்கத்தோடு வந்தோம். இருந்தது போதும் இந்தியனாய், திரண்டது போதும் திராவிடனாய், திரிந்தது போதும் திராவிடனாய், திரண்டு வா தமிழனாய், நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்று முழங்க செய்ததால் வந்தோம். யார் பேசுறா இத? நான் உலகத்தின் அவனவன் தாய்மொழியில பேசுறான். நாம் தான் மொழிகளின் தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசினோம். தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, என் அடையாளம் என்று பேசியவன் எங்க அண்ணன் சீமான். ஆடு மாடு மேய்த்தல் என்பது அவமானம் அல்ல, அது வருமானம். துபாயில போய் ஒட்டகம் வைக்கலாம், அரபு நாடுல ஆடு மாடு வைக்கலாம், சொந்த நிலத்துல விவசாயம் செய்யக்கூடாதா? விவசாயம் என்பது அரசு வேலை, அதற்கு 25,000 ரூபாய் சம்பளம் என்று அறிவித்தவர் அண்ணன் சீமான். எப்படி 25,000? விவசாயத்துக்கெல்லாம் 25,000? ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் 25,000? படிச்சவங்களை, பிஇ படிச்சவங்களை, எம்பிஏ முடிச்சவங்களை, டாக்டரேட் பண்ணவங்களை சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்ட்டான். ஆனா நேரா பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில் போய் வந்தா நிற்பான் முதலா. தமிழ்நாட்டினுடைய பால் தேவை மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. ஆட்டுக்கறியின் தேவை, தமிழ்நாட்டுடைய ஆட்டுக்கறியின் தேவை 60,000 கோடி, மாட்டுக்கறியின் தேவை 30,000 கோடி. மொத்தமாக ஆடு மாடுல மட்டும் 2 லட்சம் கோடி வருமானம். என்ற டாஸ்மாக்ல சரக்கு ஊத்தி கொடுக்க அரசு வேலை பார்க்கும்போது ஆடு மாடு மேய்க்கிறவன், விவசாயம் பண்ற அரசு வேலை பார்க்க கூடாதா என்ற கேள்வியை எழுப்பியதும் அவர்தான். இப்படி ஏதாவது ஒரு தலைவனை காட்டுங்க, எடப்பாடி பேசுவாரா? சூழலியல் என்னன்னு தெரியுமா? என்விரான்மென்ட் பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியுமா? கூடங்குளம் அணுகுல இருந்தா என்னாகும், அது இல்லைன்னா என்னாகும் தெரியுமா? ஸ்டெர்லைட்டுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு தெரியுமா? பரந்தூர் விமான நிலையம் ஏன் வேண்டாம் காரணம் தெரியுமா? ஆத்துமணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இது நடப்பதனால் என்ன பிரச்சனை உண்டாகும் தெரியுமா? ஏய், மழை எப்படி உருவாகி வருதுன்னு தெரியுமாடா? தண்ணினா என்னன்னு தெரியுமாடா? இதை எல்லாத்தையும் ஒரு கட்சியின் தலைவன் மக்கள் மன்றத்தில் பாடமாக எடுப்பவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான் மட்டும்தான். ஏனென்றால் அவருக்கு ஒரு கனவு இருக்கு, அந்த கனவை மக்கள்கிட்ட கடத்துறாரு. அப்படி கனவை கடத்தியதனாலதான் தமிழ்நாட்டில் நல்லவங்க ஜெயிக்க முடியாது. நல்ல கனவே ஜெயிக்கல, நல்லவங்க ஜெயிக்க முடியாது. பணம் இருந்தாதான் அரசியல் பண்ண முடியும். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவான். கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்தாதான் ஓட்டு போடுவான்னு இருந்த இடத்துல மான தமிழர்கள், பச்சை தமிழர்கள், தூய தமிழர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு, தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டு, ஒத்த ரூபா காசு வாங்காம இந்தியாவிலேயே 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான்.
இதே இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில வீக் எண்டுல பரபரப்பாக இயங்கக்கூடிய ஆவடியினுடைய நகர்பகுதியில பருத்திப்பட்டுல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு நிக்கிறான. கோட்டலுக்கும் கோழி பிரியாணிக்கும் நிக்கிறான், இன உணர்வுக்காக நிக்கிறான், மொழிக்காக நிக்கிறான், நல்லது நடந்துராதா என்ற நம்பிக்கையில் நிக்கிறான். துரைமுருகன் பேச்ச கேட்க வந்திருக்காரா? இல்ல பருகானா பேச்ச கேட்க வந்திருக்காங்களா? இல்ல புனிதா பேச்ச? இல்லை, இந்த பிள்ளைகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள், நல்லதை பேசுவான், நாட்டுக்காக பேசுவான் என்ற நம்பிக்கையில் வந்து நிற்கிறாங்க. இவர் வந்துட்டா சீமான் மங்கிடுவாரு, இவர் வந்துட்டா சீமான் காணாம போயிடுவாரு. 8.2 2.2 மாறிடும். சீமான் கூடாரம் காலி ஆயிருச்சு. அந்த மாவட்ட செயலாளர் விலகிவிட்டார், சீமான் காலி. திருச்சியிலே விலகிவிட்டார், சீமான் காலி. சென்னையிலே விலகிவிட்டார், சீமான் காலி. சேலத்திலே விலகிவிட்டார், சீமான் காலி. சொட்டப்பைய 4 பேர் போயிட்டான், சீமான் காலின்னு போட்டான். கட்டமுண்டுகள். ஏய், நாங்க ஒண்ணும் வாயை விட்டு புழைக்கிறது ராஜீவ்காந்தி கல்யாணம் சொல்ல கிடையாடா. நாங்க வாயை விட்டு புழைக்க தம்பிடா. கத்தி கத்தி செத்தாலும் சீமான் என்ற ஒரு தலைவனுடைய கரம் பிடித்திருக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம். சும்மா அவர் போயிடுவாரு, சாட்டை ஓடிடுவாரு திமுக கிட்ட. கார்த்தி வருவாரு இதுக்கிட்ட. நாங்க அரசியலை பார்த்து நாம் மகிழ்ச்சிக்கு வரலடா, நாம் மகிழ்ச்சி பார்த்தாண்டா அரசியலுக்கு வந்தோம். இந்த எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அது ஆவடி நாசருக்கு வேணா கனவு இருக்கலாம். எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர். எங்களுக்கு அந்த கனவு நல்ல தம்பி கனவா தெரியுமா உங்களுக்கு? சின்ன பையன், ஆள் தான் உயரம் கம்மி. ஆனால் 2010 இருந்து சொந்த பணத்தை போட்டு இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியை கட்டமைத்து நம்பி நல்ல தம்பி. ஒரு பெரிய கடை வச்சிருந்தான் திருச்சி. இந்த மாநாடு இல்ல, இந்த மாநாடு நாங்க வேலையை பார்த்துட்டோம். 2015 மாநாட்டுக்கு என் வீட்டில் தங்கியிருந்து, அபார்ட்மெண்ட்ல என் வீட்டில் தங்கியிருந்து கிட்டத்தட்ட 10,000 சுவரட்டி, சிங்கிள் பெட்டு 10,000 சுவரட்டி. பச வாழ்க்கையில குளிச்ச மாதிரி இருந்தான். பச வாழ்க்கை அது குளிச்ச மாதிரி இருந்தான். நானு, அவன் தம்பி பிரபாகரன், காமராஜ், சந்தோஷ், சரவணன் எல்லாம் சேர்ந்து திருச்சி முழுக்க சிங்கிள் பெட்டு 10,000 சுவரட்டிகளை ஓட்டணும் மாநாட்டுக்காக. கூச்சமே பட மாட்டோம். காலையில பாத்தீங்கன்னா நான் டை கட்டி டிப்டாப்பா இருப்பேன், இரவு பார்த்தா டவுசர் போட்டுக்கிட்டு போஸ்ட் அடிச்சுட்டு இருப்பேன். அப்படித்தான் வளர்த்தோம் கட்சியை. அப்படி தன் சொந்த பணத்தை, வேர்வையை, ரத்தத்தை சிந்தி உழைக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல்வாதியை காட்டு தமிழ்நாட்டில். ஒருத்தர் இருக்க மாட்டான். பணம் வருதா கட்சியில, கான்ட்ராக்ட் கிடைக்குமா, கமிஷன் கிடைக்குமா சொல்றான். கட்சிக்காரங்களாம் சோர்வடைஞ்சிருவாங்க. ஏதாவது ஒரு கூட்டணிக்கு நீங்க போனா தானே நல்லா இருக்கும். நீங்களாம் எம்எல்ஏ ஆக வேண்டாமா? நல்லா பேசுறீங்க. நீங்களாம் ஒரு சட்டசபையில போய் நீங்க அப்படி அழகா இருக்கணும். எம்எல்ஏ ஆசையில தங்க வேண்டாமா? ஒரு ஃபார்ச்சுனர்ல கொடிக்கட்டு நீங்க போக வேண்டாமா? நல்லா இருக்கு. நீங்களாம் பாருங்க, ஒரு தடவை நீங்க 4 பேர் எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா அப்புறம் 40 ஆகும், 40 அப்புறம் எப்படி ஆகும், 40 அப்படி நாசமாகும். எங்களுக்கு முன்னிறுத்தியர்களாக எங்க ஐயா ராமதாஸ், எங்க அண்ணன் திருமாவளவன், எங்க அண்ணன் வேல்முருகன், எங்களுடைய ஐயா கமலஹாசன், அண்ணன் விஜயகாந்த் எல்லாத்தையும் பாக்குறோம். எப்படி நீங்க நாசம் ஆக்குனீங்கன்னு பாக்குறோம். நீ விஜயகாந்தை ஏமாத்தலாம், நீ வைகோவை ஏமாத்தலாம், நீ திருமாவளவனை 6 சீட்டு 2 சீட்டுக்கு ஏமாத்தலாம், நீ வேலுமணி 1 சீட்டுக்கு ஏமாத்தலாம். ஆனால் உலகத்தினுடைய ராணுவத்தை ஏற்று சண்டையிட்ட பிரபாகரன் சீமானை ஏமாற்ற முடியாது. அவர் எடப்பாடியோ ஸ்டாலினியோ முதலமைச்சராக வரல. நாங்கள் ஒரு பெரிய கோட்பாடு வைக்கிறோம். 117 பெண்கள், 117 ஆண்கள். என்ன எங்க கட்சியோட வேலை இல்லையா? இந்திய நாடாளுமன்றத்தில் 534 பாராளுமன்ற உறுப்பினர் ஆணுக்கு பாதி பெண்களை உட்கார வரைக்கும் எங்கள் அரசியல் தோன்று கொண்டே இருக்கும். தமிழ்நாடு சட்டசபையில 117 பெண்கள், 117 ஆண்கள், அதிலே ஒரு திருநங்கை எம்எல்ஏவாக வரத்தண்டியும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தமிழ்நாடு முழுக்க கவுன்சிலர்ல, ஊராட்சி மன்ற தலைவர்கள்ல, சேர்மன்ல, மேயர்ல, மாநகராட்சி அதிகாரிகள்ல, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆணுக்கு நிகராக பெண்கள் வர்ற வரைக்கும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தமிழ்நாடு சட்டசபையில புறக்கணிக்கப்பட்ட வண்ணார், குயவர், நாவிதர், பண்டாரம், ஆசாரி உள்ளிட்ட அனைத்து சாதியும் எம்எல்ஏ ஆகும் வரை எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு கட்சியை காட்டுங்க, ஒரு கட்சியை. சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெரியாரு பேசினா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிற தலைவர்களுக்கு மத்தியில 7 இடங்களில் ஆதி தமிழ் கொடி, எங்களுடைய சொந்தங்களை, பறையரை, தேவேந்தரை, பழங்குடியை 7 இடத்துல பொது தொகுதிய நிப்பாட்டிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. பழனியில போய் பழங்குடி ஆண்டான். பழனி எவ்வளவு பெரிய
பெரும்பான்மை சமூகம் வாழ்ற தொகுதி. பழனி சட்டமன்ற தொகுதியில போய் நீங்க பழங்குடி சமூகத்தை நிப்பாட்டலாமா? எஸ்டி நிப்பாட்டலாமா? ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நிப்பாட்டலாமா? ஏண்டா அந்த பழனி மலையை ஆளுகிற ஆண்டவன் முருகன் யாரா? முருகனுடைய மனைவி குரத்தி ஒரு பழங்குடி பெண். முருகனே குறவன் தான். குன்றில் இருப்பவன் குறவன், குறுநிலத்தின் தலைவன். பழனிக்கு தலைவனாக பழங்குடி தலைவன் முருகன் இருக்கும்போது பழனி மலையில் ஒரு எம்எல்ஏ பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் கூடாதா? வள்ளியின் வாரிசு முருகனின் வாரிசு கூடாது என்று பழனி இன்னைக்கு இப்ப பழனி சட்டமன்ற தொகுதியில் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸை வேட்பாளர் அனுப்பாரு. இதுதான் துணிச்சு.